ஹலோ ஆல் இந்த சம்மரில் வந்து மாங்காய், மாம்பழம் அதை வச்சு நிறைய ரெசிபிஸ் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்போம். எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது கூட இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஸ்பெஷலாக வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்குமே அந்த டைமில் தான் இந்த டிஷ் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அப்போ தான் சாப்பிட்டேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, மாம்பழ புளிശ്ശേരി எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு பழுத்த மாங்காய் எடுத்திருக்கேன், மாம்பழம் எடுத்திருக்கேன் சாரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் அது கூட வத்தல் பொடி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஊற்றி அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு அது கொதிக்கிற டைமில் வந்து நம்ம வந்து அதுக்கான அரைப்பு ரெடி பண்ணிடலாம். தேங்காய், ஜீரகம், மஞ்சப்பொடி, கொஞ்சம் பச்சை மிளகா, காரத்துக்கு ரொம்ப காரம் வேண்டாம் அதனால், அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் கூட போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வந்து கடுகு வறுத்து போட்டால் அடிப்பொலி மாங்காய் புளிശ്ശേരി ரெடி. கண்டிப்பாக ட்ரை